டேய் பாட்டு பயலே, போன மேட்ச் நீ அடிச்சிருக்கலாம், இந்த மேட்ச் நான் தான்டா அடிப்பேன். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கேம் ப்ளே வீடியோ போடுறோம். ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போடலன்னு பார்த்தா எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, அதனால் போடல. இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு கைஸ். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட்டு ட்ரை தான் பண்ணுறேன். இங்கே ஒரு எனிமி நான் அவனை அடிச்சிட்டு இருந்தேன். அதாவது ஒரு கேம் ப்ளே வீடியோ கண்டிப்பாக போடுறேன் கைஸ். வந்து ஒரு அங்கே செத்துட்டான். வந்து ரொம்ப ஓவராக பேசினாங்க, அதனால செத்து போயிட்டான். இப்போ போன மேட்ச் அவன் தான் அடித்தான். செட்டு ஓகே சி, இவனை வந்து இப்போ நம்ம ஒருத்தன் நாக்கு அடித்தான், அவனை போய் கில் பண்ணிடலாம். அவனையும் செத்துட்டான். ஓகே, இப்போ வந்து இவன் ஒருத்தவன் தான் இருக்கான். இவனை எப்படியாச்சும் அடிச்சிடணும். ரொம்ப நேரம் முக்கிய அடித்தேன், இப்போ தான் அடித்தேன். ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருந்தேன் கைஸ். ஆனால் இப்போ அடி வந்துச்சு, செத்து போயிட்டான். நான் எமௌண்ட்லாம் போட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு என்ன பண்ணான்னு தெரில. இந்த மேட்ச் அடி தான் வாங்குவானுவோம், இது அடுத்த மேட்ச் அடி தான் வாங்குவானுவோம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து தரமான கேம் ப்ளே வீடியோ கொடுக்குறோம். லீவ் வந்துச்சுல கைஸ், அதனால் கொஞ்சம் நம்ம அடிச்சு கொஞ்சம் விளையாடலாம். ஓகே, இப்போ இவன் வந்து ஆஃப்லைன் பட்டான் அந்த பையன். இந்த மேட்ச்சும் நாக்காக கிடக்காம பாருங்க. இங்கே பாருங்க, இது ஒரு ஹெட்ஷாட்டு, நேற்று இங்கே ஒன்று, அவ்வளோதான். 3வது மேட்ச்சு ஓடிடுச்சு. ஓகே, இப்போ 4வது மேட்ச்சும் அதே மாதிரி அடிக்கலாம். இங்கே ஒன்று, அடுத்து அங்கே ஒன்று, அவ்வளோதான். 4 மேட்ச் ஓடிடுச்சு கைஸ். டக்குன்னு என்ன நினச்சான்னு தெரியல, இங்கே வந்துக்கிட்டு இருந்தான், டக்குன்னு குறுக்க வந்துட்டான். குறுக்க அந்த ஆடெலாம் வந்துடுமா அந்த மாதிரி வந்துட்டாங்க. டக்குன்னு தூக்குனா கரெக்டாக மேடையில் வந்துடுச்சு. ஓகே, இந்த ஒருத்தன் தான் இருக்கானு இங்கே வந்து அட்வன் அடிக்கிறான். அவன் என்ன அடிச்சிட்டான், எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. எனக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. அவன் ஏஎஃப்கே அவன் விளையாண்டுருந்தான். அவனை நான் ஒரு தடவை நாக் ஆகிட்டான். அவனை போய் ரிவ்யூலாம் பண்ணேன். நான் மறுபடியும் இந்த ரிவ்யூ பண்ணுவான்னு ஹெல்ப்பிங்கிறேன். அவன் வரவே இல்லை. இவன் முடிச்சு விட்டு விட்டான். இவன் வந்து இப்போ ட்ராப்பில் போய் இது எடுத்துட்டாங்க, குரோஸா எடுத்துருவான். குரோஸா இல்லை, இந்த மாதிரி கன்று எடுத்துருவான். இப்போயே அப்புறமா தெரில. இப்போ இங்கெல்லாம் திரும்பி இருக்கிறான், கேம் பிளே மட்டும் கொடுக்க மாட்டான். என்ன கதைன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் பேர் வேறு ஏகே ஆகாஷோ என்னமோ இருந்துச்சு. எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரியல. அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எதுக்கு தான் பண்ணுறானே. ஒரு அவன் ஃபஸ்ட்டு பாட்டு பயனதுனால அவன் பண்ணுறானா இல்லை என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நானும் அமௌண்ட்டு அது இது எல்லாத்தையும் போட்டு பார்க்குறேன். ஒன்றுமே அசைய மாட்டான் தலைவன். சேர்றான் அந்த மாதிரி. இனிமேல் நம்ம தாண்டா அடிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து 1v2 போகலான்னு போனேன். ஏறி நான் பாட்டு ஏறிட்டேன். கையில் வேறு டெசர்ட் மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறது தெரில. ஏதாவது உழுவோம், சரி அடிக்கிறான். அப்போ தான் குளோவால் போகிறோம் கரெக்டாக. சரி, மறுபடியும் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் செத்து விட்டான். அங்கே இன்னொருத்துவான் என் டீமால் அங்கே செத்துட்டான். இப்போ நானும் அடிக்கிறேன் கண்ணா அப்படின்னா ஒன்றுமே விழுக மாட்டேங்குது. அதெல்லாம் டெசர்ட் லாங்கில் இருந்தால் நல்லா அடி விழுது, ஷார்ட்டுக்கு வந்து அடிக்கவே மாட்டேங்குது. நான் அது தெரியாமல் எடுத்து வந்துட்டேன் டெசர்ட்லாம் ஷார்ட்டுக்கு. ஒன்றும் பண்ண முடியலங்க. இப்போ தான் நினைக்கிறேன். இப்போது மண்டையை கிழிப்பாக பாருங்க, சல்லுன்னு ஒரு பாதி எடுத்து போயிடும். இன்னும் என்ன பண்ணாங்க பாருங்க, கிழிச்சு விட்டா பாருங்க. நான் பாட்டு குளோவில் போட்டு ஊன்ட்டு ஏறுறேன். சுற்றி குளோவில் போட்டு ஹெல்த்தை ஏற்றிக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியல. அவன் பாட்டு ஏறிட்டு அடிக்கிறானோ. அவன் இன்னும் நாக்கானவன் இன்னும் சாவே இல்லை பாருங்க. சரி, இந்த பக்கம் ஒருத்தன் வந்து அடிக்கிறான், அந்த பக்கம் ஒருத்தன் அடிக்கிறான். அங்கே செத்தே போயிட்டேன். அவங்க குரோஸில் எடுத்துட்டாங்க. அவனுக்கு குரோஸில் நல்லா உழுவுது போல். சக்குன்னு தூக்கிடுவான். 203 விழுந்துடுது. எப்படின்னா சல்லுன்னு ஒரு தூக்கம் செத்து போயிட்டேன். இந்த மேட்ச்சு இங்கே பாருங்க, இந்த நாய் அவுட் ஆகி கிடக்கு. இதை நான் ரிவ்யூ பண்ணணுமா? ஏஎஃப்கேவே ரிவ்யூ பண்ணி நான் என்னடா பண்ண போகிறேன். சரி, ரிவ்யூ பண்ண வச்சு உதவுன்னு நான் ரிவ்யூ பண்ணி விட்டேன். ஃபஸ்ட்டு இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு இவனை படுக்க போட்டுரும். எப்படி ஹெட்ஷாட் விழுந்துச்சு எனக்கே ஒன்றும் தெரில. ஆனால் ஹெட்ஷாட் ஏதோ விழுந்துருக்கு, நல்லதாக போயிடுச்சு. இவனுக்கு வந்து இது வெஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிடுவான். ஓகேப்பா, இன்னொரு இனிமேல் அங்கே இருக்கான். இவன் எப்படியும் ஏஎஃப்கே விளாட்றத போய் அடிப்பான். நம்ம திருப்பி அடிச்சு விட்டாங்க. என்ன அதான் குரோஸா சொன்னேன், குரோஸா சல்லுன்னு தூக்கிடுறான். டக்குன்னு வந்து அடி விழுந்துருது. நல்லா இந்த தடவை 203 விழுவில். ஓகே, இவனை போய் ஏஎஃப்கேவை ரிவ்யூ பண்ணலாம். ஏஎஃப்கேவா இல்லை என்னன்னு எனக்கு இப்போ வரைக்குமே ஒன்றும் புரியல. நான் பாட்டு ஏறுறேன், நான் பாட்டு ரிவ்யூ பண்ணுறேன் டீம்மேட்டு மாதிரி. ஆனால் ரிவ்யூ பண்ணலான்னு போய் குளோவில் போட டக்குன்னு அடிச்சிருவான். பாருங்களேன், நான் இப்படியே வெறுத்து போய்டுவேன் வாழ்க்கையே. வேறு சரி ஒன் சைடு பண்ணிட்டுலாம் வச்சுருக்கான். சரி, ரிவ்யூ பண்ணுவோம் ப்ரோ பிளேயரு அப்படி பார்த்தா அவங்க கரெக்டாக மூடுறான். அப்போ தான் அடிக்கிறான் அவன். சரி, நம்மள அடிக்காமல் இருந்தானே, நம்ம வந்து குளோவில் இன்னொரு குளோவில் போட்டு இந்த குளோவில் ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தா மண்டையை கீச்சு விட்டுட்டான்.
எங்கள் ஹெல்த்தை பார்த்தோன்னே அப்படியே மிரண்டு விட்டேன். சரின்னு மெடிக்கிட்டு போகலான்னு பார்த்தா அது வேறு ஏற்றி விட்டுட்டான். சரி இவனை ஜோன்லேயே வச்சு முடிச்சிடலாம். இவனை வந்து வேறு லாங் ஷார்ட் கன்னாக வச்சுருக்கான், க்ளோஸாக வச்சுருக்கான், M1 வச்சுருக்கான். எனக்கு வேறு M1ல் ஒன்றுமே உள்ளாது. இல்லை நான் M1 X வேறு வச்சுருக்கேன். சரி இந்த பக்கம் க்ளோவில் போட்டு அடைச்சி விட்டுலான்னு பார்த்தா ஜோன் ஏன் பக்கம் சுருங்கிட்டு என்னாட்டி ஒன்றும் பண்ண முடியல. சரிட்டுங்க பார்த்தா 2 பக்கமும் சமமாக சுருங்கிருக்கு. சரி இவனை குத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவனே ஜோனில் வந்து செத்துட்டான். ஓகே இப்போ இந்த மேட்ச் வந்து குரோஸா நான் அந்த குரோஸாவை நான் ஆட்டையே போட்டேன். எனக்கு 203 முழுதானே. என் பழைய செட்டிங் நல்லா கொஞ்சம் குரோஸாவுக்கு குரோஸா அதை வச்சு விளாட்னேன். நான் வேறு ஆரம்பத்துலேருந்து குரோஸாங்கிறேன். சில பேர் கரோஸாம்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. நான் அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தேன் முன்னாடிலாம். அதெல்லாம் நல்லா விழுவும். இப்போ விழுவவே மாட்டேங்குது. அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமோ. யாரா அவன் மெசேஜ் அனுப்புறது? யார் என்னது சாமிட்டா என்னமோ ஒரு ஆப்பில் மெசேஜ் வருது கைஸ். ஓகே இப்போ வந்து நான் வேறு அதில் கான்சர் இப்போ தான் சொல்கிறேன். அதுக்குள்ளே அடிச்சு விட்டான். சரின்ட்டு அடுத்த ரவுண்டு வந்தோம் கைஸ். அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம டீம்மேட்டை ஏற்கனவே முடிச்சு விட்டாங்க. ஏன்னா இவன் சல்லுன்னு M1 வச்சுட்டு அடிக்கிறான். எனக்கு ஒன்றும் பண்ண முடியல. அங்கே முடிச்சு விட்டான். ஃபஸ்ட் டேக் டவுன் ஃபஸ்ட் டூமு. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. 4 ரவுண்டு அடிச்சு விட்டான். இப்போ வந்து ஃபேக்ட்ரி சரி நம்ம வந்து எனக்கு உப்பிகெல்லாம் உழுவுறது ரேரு தான். சரி உப்பிகரை எடுப்போம், அக்போ எடுப்போம், 2 ஏதாவது ஒன்று உழுவும் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் உப்பிகரை எடுத்துட்டேன். உப்பிகரை எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இதே வந்துச்சு. லாங்கில் டஸ்ட் எப்படி இதோ அது மாதிரி ஷார்ட்டில் எனக்கு உப்பிகரை நல்லா உழுவும். சரி துங்குன்னு சொல்லிவிட்டு உப்பிகரை எடுத்துகிட்டு போகலான்னு உப்பிகரை எடுத்துகிட்டு போனேன். நான் பாட்டுக்கு போய் ஏறிட்டேன். இனிமேல் அங்கே நிற்கிறானோ இதுக்கு எனக்கு வந்து சத்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரில. அவனை 2 பேரும் ஏறி வரணும். ஏதோ இதில் வர மாதிரி இங்கே ஒருத்தன் ஏறான், அங்கே ஒருத்தன் ஏறான். நான் வர க்ளோவில் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கேன். தள்ளிக்கிட்டே இருந்ததும் சரி அப்புறம் இந்த பக்கம் ஒருத்த போனான். இவனை முடிச்சு விடலாம் பார்த்து இவனை முடிச்சு விட்டுட்டேன். சரி ஒரு ஹெட்டு விழுந்துருக்கு. ஃபஸ்ட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறேன். இவன் வந்து எனக்கு 2 ஆட்டம் இவன் தான் அடித்தான். அவன் அடிக்கவே இல்லை. நான் இவனை வச்சு ஒரு எமௌண்ட்டு போட்டால் தான் சரிப்பட்டு வருவனுக்கு. படுறா எமௌண்ட்டை படுறா. டேய் இங்கே படுறா இப்படி போடுறேன்டா எமௌண்ட். ஐயோ இது வந்துச்சுங்க. ட்ரோனை விட்டு ரிவ்யூ பண்ணிட்டான். சரி இப்போ லோவில் ஒன்று போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகி இவனுக்கு இன்னொருத்தவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் அடிப்போன்னு பார்த்தா உழுவில் ஹெட்ஷாட்டு. சரி இந்த தடவை தூக்கலான்னு பார்த்தா ஹெட்ஷாட் விழுந்துட்டு 298 விழுந்துட்டு அப்படியே சந்தோஷமாக போய்ட்டு ஆனந்தமாக இருக்குது எனக்கு. சரி இந்த இடத்துல மாஸ் எலக்ட்ரி அந்த இடம் இந்த இடம் என்னன்னு தெரியலையே. சென்சுசாவோ என்னமோ வரும் இந்த இடம். சரி ஏதோ ஒரு இடம். செட்டு இங்கே வந்தோடனே வந்தானு 1-2 பேர் அதே மாதிரி ஏறி வந்தானுவான். சரி இவனை அடிப்புன்னு பார்த்தா இவனை வந்து ஒன்றும் பண்ண முடியல, அவனை தொட முடியல. சரி நம்ம அப்படி சுற்றி இன்னொருத்தவன் இருக்கான், அவனை அடிக்கணும் ஏறி போனால் இவன் மறுபடியும் இறங்கி மண்டை அட்ராக்டாங்களாம். எனக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியல. சரி அடிக்காமல் தான் அவனுக்கு குளோவில் போட்டான். சரி இவனை அடிப்போன்னு அவனுக்கு ஒரு ஹெச்ஆர் விழுந்துட்டு அடுத்து இவனை அடிக்கணும் இவனை தூக்குறேன் ஹெச்ஆர் விழல. சரி இவனை கீழே கன்ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம டீம் மட்டும் வெளியே போட்டான். அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. சரி இந்த அக்போ ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். இதில் ஏறி அவன் மண்டையில் ஒன்று அடிக்கலான்னு ஏறினா உழுவல. சரி அவன் இந்த பக்கம் க்ளோவில் போட்டான். நான் பவரை போட்டு பார்த்தேன் எங்கடா உட்காந்து இந்த பக்கம் ஏறி வருவான்னு இந்த பக்கம் ஏறினேன். பவரை போட்டு போதோடனே அவங்க மெடிக்கிட்டோ நம்ம போட்டுருந்தான். ஏன்டா மெடிக்கிட்டு போட்டான் பார்த்தா இங்கே போய் தூக்குனே ஹெட்ஷாட் விழுந்துச்சு. சரி போய் அடிச்சுட்டு நான் ஆனந்தத்தில் வெளில வரேன். எல்லாம் திட்டானு வந்தேன். ஏன்டா இப்படி கொடூரமாக கிளைம் ப்ளே பண்ணுறேன்னு. லைக் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும்.